ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் தமிழிச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம். ஸோ ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். மேக்கப்லாம் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட் காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க சொல்லுங்க, ஏங்க கைகோஸ் வாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்க இன்னைக்கு கும்மாம்பட்டி ரீல்ஸ் எடுக்க போறோம். அந்த ஒரு ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடுக்க போறோம். அதுக்காக சும்மா நாங்க காஸ்டியூம்ஸ்லாம் இருக்கிறத போட்டுட்டு ரீல்ஸ் எடுக்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் எப்படி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறது வருமா என்னன்னு தெரில. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணுறேன். இங்க இருக்க தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, கண்ணாடி மாதிரி மின்னுங்க. சொர்க்க பூமிங்க, சொர்க்க பூமி. வாங்க வாங்க போலாம் போலாம். அம்மா பிடிச்சி இழுக்காத. Trucks and Caicos Island flag. கார் டர்ட்டியா இருக்கு, வாஷ் பண்ணல. வாஷ் பண்ணாலும் என்ன ஆயிருது, எங்க வீட்டுக்கு கிட்ட கார் கரெக்டா கார் பார்க் பண்ற இடத்துல ஆல்மண்ட் ட்ரீ இருக்கா. ஸோ அதுல இருந்து அந்த ஆல்மண்ட்லாம் விழுந்து விழுந்து கார் திருப்பி அழுக்கா போயிருது. ஸோ எதுக்குடா $20 கொடுத்து கார் வாஷ் பண்றீங்க பாருங்க, தெரியுதா? இந்த அழுக்கெல்லாம் அந்த ஆல்மண்ட் விழுந்து தெளிச்சது தான். அதனாலதான் என்னடா கார் வாஷ் பண்ணல, $20 கொடுத்து வாஷ் பண்றோம், திருப்பி அழுக்காயிருதே அப்படின்னு கார் வாஷ் பண்ணாம நானே அப்பப்ப ஒரு கப்பு தண்ணி எடுத்து அழுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் கிளீன் பண்ணிடுறது. அப்படி இல்லைன்னா சரி, எப்படியும் 2-3 நாளைக்கு ஒரு தடவை மழை வருமா, சரி ஓகே அதான் மழை வருது இல்லை அப்படின்னு விட்டுறது. நம்ம வீட்டுக்கிட்டயே பக்கத்துலேயே பீச் இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 6:30 தான் சன் செட் ஆகும். நம்ம வீட்டு பக்கத்துல 3-4 பீச் இருக்குடா. எல்லாமே பீச் தான்டா. அங்க நிப்பாட்டிடுங்க. அங்க கூட பெண்ணி பாரு, அது வசதியா இருக்கும்ல, கார் எடுக்க முடியாதா? BMW गाइस, இந்த கார் BMW. ஹாய் குட்டி பிள்ளை, எங்கயா? அழகா இருக்குடா. சரி நடையா. எங்க டெக்சன் கைகோஸ் வாங்க வாங்க. இங்கிட்ட பாத்தீங்கன்னா, இங்கிட்டு பார்த்தா கரிபியன் தீவு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் தீவு. தண்ணியா பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு, மின்னுது பாருங்க, சூரியன் கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்க. அழகி குட்டி கண்ணு கூசுதா. வாங்க வாங்க டான்ஸ் ஆடலாம். டான்ஸ் பண்ணலாமா? எஸ், போட். தண்ணியா மேல படும்பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டீங்க. அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா 3, 2, 1 காடு மாதிரி இருக்கு. நல்லா க்ளோஸ் அப்ல எடு, சரியா? ஃபோக்கஸ் நல்லா ஃபுல் கவர் பண்ணுங்க. 3, 2, 1 ஒரு வழியா கும்மாம்பட்டி வீடியோஸ் எடுத்து முடிச்சிட்டோம். பாருங்க,
தண்ணியில் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க 3 பேரும். நான் அப்படியே தாவணி வந்துட்டு மேலே டிஷர்ட்டு போட்டேன். ஆல்ரெடி உள்ளே பேண்ட் போட்டு வந்திருந்தேன், அப்படியே டிஷர்ட் போட்டேன் மேலே. இவருங்க உள்ள ப்ளவுஸ் கூட அப்படியே இருக்குது. வீடியோஸ் வந்து எப்படி வருதுன்னு தெரில, ஏன்னா ஆடவே தெரியாத மனுஷனை வச்சு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரில. வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணி போடணும். மைக் இருக்குது, மைக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதா என்னன்னு தெரில. சன்செட் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ரேஸ் இந்த இங்கே இருங்க, தெரியுதா? அந்த செம்ம சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்கா? உண்மையிலேயுமே கரிபியன் ஐலாண்ட் செம்ம. இதுவும் ஒரு சொர்க்க பூமி தான். அப்படி செம்மையாக இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா வீடியோ எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. அது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது, அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே கொடுக்குறேன், வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்ன, அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ஏதாவது மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறீங்க? போட் ரைடா? என்ன போட்டு? வடிவேல் போட்டா? மூணு பேரும் பீச்சுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடங்கவே மாட்டாங்க. விடிய விடிய கூட பீச்சில் விட்டோன்னா நாள் ஃபுல்லாக ஆடுவாங்க. பீச்னால் அவ்வளோ பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு. நம்ம திங்ஸ்லாம் அங்கே இருக்குது. நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன், இங்கே வந்து உட்காந்துட்டேன், இதில் வந்து உட்காந்துட்டேன். தண்ணி ஈரமாக இருக்குது, கீழே உட்காந்தா மட்டை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா, வீடியோஸ் போடுற எல்லோரும் கண்ணு வச்சுருவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே நிறையா பேர் கண்ணு வச்சுருவாங்க, ஜெலஸ் ஆவாங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால தான் போடாமல் இருந்தேன். என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ இதாக இருந்தாலும் நான் வீடியோஸ்னால் போட்டுருவேன். சரி ஓகே, நம்மளும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் வேணால் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி கண்ணு வச்சுருவாங்க, நமக்கு எதாவது ஆயிரும் அப்படி இப்படின்லாம் பார்த்தா எத்தனை பேர் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இஃபான் வியூ, விஜய் சித்து, அவங்களாம் எனக்கு ரொம்ப, அவங்களெல்லாம் பார்க்கும்போது வா எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப பூஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் அவங்களெல்லாம். நான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் மோட்டிவேட் ஆவேன், சரி நம்மளும் போடணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேன். என் பாப்பா முதற்கொண்டு கேட்டால், ஏம்மா நம்ம இப்போல்லாம் வீடியோஸே பண்ணுறதே இல்லை அப்படின்னு திடீர்னு கேட்டால். ஸோ அதனால் நாங்கள் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இருக்குது அப்படியே மேகம், அப்படியே கரு மேகமாக இருட்டாயிட்டு இருக்குது. சன்செட் சூப்பராக, அந்த ரேஸ் பாருங்கள் மேகத்துக்கு பின்னாடி அழகாக இருக்குது. இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கவலையும் நம்ம மறந்துடலாங்க. அவ்வளோ ஆசம் வியூங்க. 3 பேர் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் வம்பல்